வச்சிடலாம். அதில் நான் உப்பு ஒரு 4 சொட்டு எண்ணெயை விட்டுருக்கேன். எண்ணெய் எதுக்குன்னா பாத்திரம் கருப்பு ஆகாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் விட்டுருக்கேன். 10 மினிட்ஸில் முட்டை வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ரை பண்ணணும். அது வேக வச்சு எடுக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சிடலாம். பேன் வச்சாச்சு. முட்டையை வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். கல் சூடானதும் நல்லெண்ணெயில் தான் சமைக்கிறேன். முட்டைக்கு தேவையான மசாலா மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது அப்படின்னு அதில் எண்ணெயில் கொட்டி மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சு பண்ணணும். இல்லை மிளகாத்தூள் கறிக்கணும். இதில் 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கரெக்டு கட்டி விட்டுருங்க. இதே மசாலாவை மிளகாத்தூள் இல்லாமல் மிளகு சீரகம் இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் சமைக்கணும். அந்த மாதிரி சமைச்சா சளிக்கு நல்லா இருக்கும். மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகு சீரகம் தூள் சேர்த்திங்கன்னா அந்த முட்டையோட டேஸ்ட் வேறு மாதிரி. அவ்வளோதான், முட்டை ரெடி ஆயிடுச்சு. முட்டையிலேருந்து ஸ்மெல் வரும். அது வராமல் இருக்க மஞ்சத்தூளை கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா அந்த அவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த முட்டை ஃப்ரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.